வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோ மூலியமா சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்ப ரீசென்ட் அப்டேட் என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில கவுன்சிலிங் ப்ராசஸ் போயிட்டுருக்குது. இத பத்தி பார்த்தீங்கன்னா, நான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லியும் காலேஜஸ் வேக்கன்சி பத்தி உங்களுக்கு அப்டேட் சொல்லிட்டே இருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பேரோட கமெண்ட்ஸ் என்னன்னா, என்ட்ட டவுட் கேட்கறது என்னன்னா, எந்த காலேஜ்ல எந்த மாரி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த காலேஜ் டாப் காலேஜ், எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நெறைய பேர் கேட்குறீங்க. நான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கமெண்ட்ல நெறைய பேத்துக்கு மெசேஜ் பண்ணியிருப்பேன். ஆனா நியர்லி பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல 500 இருந்து எடுத்து 600 மெசேஜஸ் வரதுனால, நான் டக்குனு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லும் பார்த்தீங்கன்னா, என்னால சொல்ல முடியாத ஒரே காரணத்தினால, நான் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாவே உங்களுக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாவே நான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு கோயம்புத்தூர் பண்றேன். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு சேலம் டிஸ்ட்ரிக்ட், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், இந்த மாரி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒவ்வொரு டைம் இந்த அப்டேட்ஸ் நான் கண்டிப்பா போட்டுட்டே இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட்டு டாப் காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜி தான் ஃபர்ஸ்ட்டு. பிஎஸ்ஜில பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஓசி, பிசி, பிசிஎம்ல எந்த சீட்டும் வேக்கன்சி இல்ல. எம்பிசிலயும் வேக்கன்சி இல்ல. இந்த எஸ்சிஏ, எஸ்சில மட்டும் ஒரு 1 சீட், 2 சீட் மட்டும் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. தயவு செஞ்சு இந்த சீட்டஸ் விடாதீங்க. இது ரொம்ப காஸ்ட்லியான சீட்டஸ். இந்த 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 கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறீங்களோ சரி, வேற எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குறீங்களும் சரி, பிஎஸ்ஜி காலேஜ் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த 1 சீட், 2 சீட் வேற எந்த காலேஜ் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க பிஎஸ்ஜி கொஞ்சம் சஜெஸ்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா தமிழ்நாடுலயே டாப் 2ண்ட் காலேஜ் இதுதான். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, 2ண்ட் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிஐடின்னு சொல்லுவாங்க. சிஐடில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓசி, பிசி, பிசிஎம் ஆஸ் யூசுவல் பார்த்தீங்கன்னா, எம்பிசி எதுலயுமே சீட் இல்ல. ஆனா எஸ்சி, எஸ்சிஏல மட்டும் ஒரு சில சீட்டஸ் இருக்கு. அந்த சீட்டஸ் கொஞ்சம் அ அந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறீங்களோ, வெளிய இருக்கிறீங்களோ, இந்த சீட்டஸ் கொஞ்சம் ஃபில் பண்ண பாருங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இதில பார்த்தீங்கன்னா, இதுலயும் ஆஸ் யூசுவல் எல்லா இதுலயுமே சீட்டஸ் எதுவும் இல்ல. இந்த எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்ல ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. நீங்க எந்த ஒரு பிரைவேட் காலேஜ்ல போய் படிக்கிறதுக்கும் ஃபீஸோட வித்தியாசம் நெறையா இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, நியர்லி உங்களுக்கு 1,00,000லே 4 இயர்ஸோட கோர்ஸ் முடிக்கிறதுக்கு நெறையா வாய்ப்பு இருக்கு. ஆனா, நீங்க ஒரு பிரைவேட் காலேஜ்ல படிச்சீங்கன்னா, நியர்லி 5,00,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். இத கொஞ்சம் தயவு செஞ்சு மனசுல வச்சுட்டு நீங்க காலேஜ் செலக்ட் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோயம்புத்தூர்ல ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4த் பிளேஸ் வருது. 4த் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி எதுலயுமே வேக்கன்சி இல்ல. ஆனா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டில மட்டும் வேக்கன்சி இருக்கு. நெறையவே இருக்கு. ஓ இந்த சீட்டஸும் கொஞ்சம் அந்த இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் காலேஜ்ல எந்த சீட்டஸும் உங்களுக்கு இல்லன்னா, நீங்க அதுக்கு அடுத்தபட்சம் இந்த காலேஜ் நீங்க எடுக்கிறதுல நீங்க சந்தேகமே வேணாம். இந்த காலேஜ் நீங்க செலக்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு எஸ்சி, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா, இது இன்னும் ஒரு இன்னும் ஒரு 3 டேஸ் வரைக்கும் தான் இந்த காலேஜஸ் இருக்கும். அதுக்குள்ள முன்னாடி நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வருது. இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறையா இப்ப ஓசி, பிசிஎம், பிசிக்கு எந்த காலேஜ்லயுமே சீட் இல்லன்னு நம்ம பார்த்தோம். டாப் 4 காலேஜஸ்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, மகாலிங்கம் இருக்கு. நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறீங்க, இல்ல கோயம்புத்தூர்ல நான் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க மகாலிங்கம் காலேஜ் எடுத்து நல்லா உங்களோட ஸ்கோப் இருக்கு. நல்ல ஃபியூச்சர் இருக்கு. நல்ல காலேஜ். டாப் காலேஜ் தான். இது உங்களுக்கு டாப் 50 காலேஜஸ்க்குள்ள வந்துருது. நியர்லி 500 காலேஜஸ்ல 50க்குள்ள வரதுனால தான் நான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ இந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மகாலிங்கம் கிடைக்காத பட்சத்தில அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இது நல்லா பார்த்துடுங்க. இதே நேம்ல நெறைய காலேஜஸ் இருக்கும். நீங்க அந்த கோட் நம்பர் நல்லா பார்த்துங்க. இது அட்டானமஸ் காலேஜ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓசி, பிசிஎம், பிசில சீட்டஸ் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ல மட்டும் தான் இருக்கு. அந்த சீட்டஸ் எடுத்துட்டு எம்பிசில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய சீட்டஸ் இருக்கு. எஸ்சிஏலயும் இருக்கு, எஸ்சிலயும் இருக்கு. இந்த இந்த 7 காலேஜஸ் தான் இப்போதைக்கு உங்களுக்கு கோயம்புத்தூர்ல நல்ல ஃபியூச்சர் சேஞ்ச் பண்ற மாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து எடுத்து உங்களுக்கு பிளேஸ்மென்ட் குடுக்குற காலேஜ். அது இல்லாம இந்த 7 காலேஜ் தான் உங்களுக்கு டாப் 50ல கோயம்புத்தூர் தமிழ்நாடுல தமிழ்நாடுல டாப் 50க்குள்ள வர 7 காலேஜஸ் இந்த காலேஜஸ் தான். இந்த காலேஜ் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களோட எஜுகேஷன் நல்லாயிருக்கும். உங்களோட பிளேஸ்மெண்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் கமெண்ட் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்தையும் நான் கண்டிப்பாக சேலம் டிஸ்ட்ரிக்ட் பற்றி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு அடுத்து நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.